अस्सलामुअलैकुम வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். நம்ம போஸ்ட் பண்ணுற டெய்லி ஒரு வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஜூஸியான ரொம்பவே டேஸ்டியான சைனீஸ் சிக்கன் மஞ்சூரியன். இந்த சைனீஸ் சிக்கன் மஞ்சூரியனை நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு சிக்கன் 300 கிராம் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கலாம், இல்லை இதுக்கும் சின்ன பீஸாக கூட நம்ம போட்டுக்கலாம். இதை நான் ஒரு பவுலில் போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கருவு வேணாம், வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 முட்டையில் இருக்க வெள்ளைக்கருவுமே நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் நம்ம வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இப்போ காய்கறிகள் பார்த்துடலாம். 2 கேரட்டை நான் வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கொடமிளகாவை நான் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப், இது பேப்பர் கட்டிங்னு சொல்லுவாங்க. மஞ்சூரியனுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நான் இந்த மாதிரி தான் ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இவ்வளோ தான் காய்கறிகள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆச்சு. இந்த சிக்கன் நல்லாவே ஃப்ரீசரில் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். இது நல்லா முங்கி பொரிக்கணும். அதனால இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காயணும். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த சிக்கனை போட்டுடலாம். போட்டு நீங்கள் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணணும்னு தேவை கிடையாதுங்க. ஜஸ்ட் மைல்டு ப்ரௌன் கலரில் ஆனாலே போதும். இப்போ மைல்டு ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிருச்சு. இதை நான் டர்ன் பண்ணிடுறேன். டர்ன் பண்ணி 2 பக்கமே பார்த்தீங்கன்னா மைல்டு ப்ரௌன் கலரில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமே மைல்டு ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா சிக்கனையுமே இதே மாதிரி பொரிச்சு வச்சுட்டேன். இது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பொரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக எடுத்துடலாங்க. இப்போ இதை சிக்கன் பாப்கார்ன் மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 in 1 பர்பஸ் மாதிரி தான். ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டு இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கலாங்க. இப்போ பாருங்க, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த கேரட், கொடமிளகாய் இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நாம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கனையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் மஞ்சூரியன் சாஸ்ன்னு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கி கூட ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் இதை நான் ஊற்றிக்கிறேன். இது எப்படி செய்யறதுன்ற வீடியோ நான் சீக்கிரமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டாதான் அந்த ஒரு சைனீஸ் மஞ்சூரியன் டேஸ்ட் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கடாயோட எடுத்து ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிக்கனில் மசாலா, அந்த சாஸ், காய்கறி எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா அப்சர்வ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாங்க. பாருங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பார்க்க ரொம்ப ஜூஸியா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம காய்கறிகள் எல்லாமே போட்டிருக்கிறதுனால ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம சிக்கனோட சேர்த்து செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் சிக்கன் நல்லா உள்ள ஜூஸியா இருக்குது, வெளியே ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. காய்கறிகள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த குடமிளகா, கேரட், வெங்காயம் எல்லாமே நல்ல ஒரு ஃப்ரை பண்ண ஒரு டேஸ்ட்ல இருக்குது. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த சிக்கன் மஞ்சூரியனை டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா உங்க கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அதோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.